குட்டீஸ்களா அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் துணிக்குருவியும் காலுக்காகவும் இணை பிரியாத நண்பர்களாக வாழ்ந்து வந்தது. காலுக்காகமே, நம்ம வீட்டில் தானியங்கள் பழங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. நம் இருவரும் காட்டிற்கு சென்று உணவை எடுத்துவிட்டு வரலாமா என்று துணிக்குருவி கேட்டாள். அதற்கு காலுக்காகமும், அட ஆமா துணிக்குருவி, நானே உன்னை கூப்பிடலான்ட்டு இருந்தேன். அங்கே எல்லா உணவுப் பொருளும் முடிந்து விட்டது. நம்ம 2 பேரும் சீக்கிரமாக காட்டில் போய் நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருளை சேமித்து வச்சாதான் மழை காலத்தில் நம்ம அலைய வேண்டியது இருக்காது. சரி வா, நம்ம போய் வீட்டில் நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து உணவு தேடி காட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்து இருவரும் தன்னுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது துணிக்குருவி சீச்சு குருவியிடம், சீச்சுமா, நான் காட்டில் போய் உணவு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். நீ வீட்டில் பத்திரமா இரு என்று கூறினாள். அதற்கு சீச்சுவும், அம்மா, நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா? நானும் உங்களோட வரேம்மா. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு போர் அடிக்குதுமா. நானும் உங்களோட வரேம்மா என்று கூறினாள். அதற்கு துணிக்குருவியும், இல்லை சீச்சுமா, நானும் காலுக்காகத்தையும் போகிறோம். நீ ஜோஜோ கூட விளையாடிட்டு இருக்கிறியா என்று கேட்டாள். அதற்கு சீச்சுவும், சரிங்க அம்மா, ஐயா ஜாலி, நான் போய் ஜோஜோ கூட விளையாடுறேன். நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்கம்மா என்று கூறினாள். பிறகு காலுக்காகத்தின் வீட்டில், ஜோஜோவே, நானும் துணிக்குருவி அத்தையும் காட்டிற்கு சென்று உணவை எடுத்து வரோம். நே சீச்சு குருவியோடு விளையாடிட்டு இரு என்று காலுக்காகம் கூறியுடன் ஜோஜோவும் சரிங்க அம்மா என்று கேட்டுக்கொண்டது. பிறகு காலுக்காகமும் துணிக்குருவியும் குழந்தைகளை ஒன்றாக விளையாடுங்கள் என்று கூறிவிட்டு உணவு தேடி காட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது நிறைய பழங்கள் இருக்கும் மரங்கள் அங்கு நிறையாக இருப்பதை இருவரும் பார்த்தார்கள். அங்கு சென்று பழங்களை பறிக்கலாம் என்று நினைத்தார்கள். துணிக்குருவியே, இந்த மரங்களில் இருக்கும் அனைத்து பழங்களையும் நாம் இருவரும் சரியாக பறித்து கொள்ளலாம். இந்த மரங்களில் பழங்கள் மிகவும் சுவையாக இருக்கும். சரிங்க காலுக்காகமே, நம்ம இங்கே இருக்கிற பழங்களை எல்லாம் பறிச்சுட்டு நம்ம வீட்டில் போய் அனைவரும் ஒன்றாக இனிப்பாக சாப்பிடலாம். சரி துணிக்குருவியே, நாம் இருவரும் சேர்ந்து பழங்களை பறிக்கலாம், வா. நீயும் பறித்து அந்த கூடையில் போடு, நானும் பறித்து இந்த கூடையில் போடுகிறேன் என்று சொல்லி இருவரும் ஆளுக்கொரு கூடையாக அனைத்து பழங்களையும் பறித்து 2 கூடைகளை நிரப்பினார்கள். ஜோஜோ காகமும் சீச்சு குருவியும் பந்தை வைத்து விளையாடி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஜோஜோ காகம் சீச்சு குருவியிடம், சீச்சுவே, இந்த பந்து விளையாடுறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. வா, நம்ம 2 பேரும் அப்படியே இந்த காட்டை சுற்றி பார்த்துட்டு வரலாம் என்று கூப்பிட்டது. அதற்கு சீச்சு குருவியும், ஐயோ வேண்டாம் ஜோஜோவே, எங்கள் அம்மா எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே நம்ம வீட்டுக்கிட்டேயே விளையாடணும் என்று சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம அங்கேயும் இங்கேயும் போக வேண்டாம் என்று கூறினாள். அதற்கு ஜோஜோவும், அதெல்லாம் சும்மா சீச்சுவே, நீ வா, நம்ம அந்த பக்கத்து மரத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்க என்று பார்த்துட்டு வரலாம் என்று காலுக்காகத்தின் குழந்தை ஜோஜோ காகம் சீச்சு குருவி அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் அந்த வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு ஒரு கூடையில் ஒரு முட்டை மட்டும் இருந்தது. ஆனால் அந்த முட்டை ஒரு கழுகுவின் முட்டையாகும். அந்த கழுகு இந்த காட்டில் மிகவும் மோசமான கழுகு ஆகும். அப்பொழுது ஜோஜோ தன்னுடைய குறும்புத்தனத்தால், ஐயோ, இந்த முட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கே, இதை நம்ம உடைச்சிட்டு போயிடலாம். இது எதுக்கு இங்கே, நம்ம வந்ததுக்கு இதையாவது செய்வோம் என்று நினைத்த அந்த முட்டையை உடைக்க ஆரம்பித்தது. சீச்சு குருவியோ, ஐயோ வேணாம் ஜோஜோவே, இது ரொம்ப தப்பு, இது யாருடைய முட்டையோ, இப்படி செய்யாதே ஜோஜோவே, அவங்க ரொம்ப பாவம் ஜோஜோவே, சொன்னா கேளு, இப்படி பண்ணாதே என்று சீச்சு குருவி சொல்ல சொல்ல ஜோஜோ காகம் அந்த முட்டையை நன்றாகவே உடைத்து விட்டது. பிறகு இருவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அங்கு கழுகு தன்னுடைய வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அந்த முட்டை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. இதனை பார்த்து ஆத்திரமடைந்த அந்த கழுகு கிராமங்களில் புகுந்து அட்டகாசம் செய்தது. அப்பொழுது ஒரு மயிலை அந்த கழுகு வழிமறித்து, மயிலே, என்னுடைய வீட்டுக்கு வந்து யாரோ ஒருவர் என்னுடைய முட்டையை உடைத்து விட்டார்.
யார் என்று ஒழுக்கமாக சொல்லிவிடு, இல்லை என்றால் இந்த காட்டில் எந்த பறவைகளும் வாழ முடியாது என்று மிரட்டியது. மயிலக்காவும் மிகவும் பயந்து போய், கழுகாரே கழுகாரே, எனக்கு ஒன்றும் தெரியாது கழுகாரே. அவங்க வீட்டு பக்கத்தில் ஜோஜோக்காகவும் சீச்சு குருவியும் தான் வந்தாங்க. நான் அவங்கள தான் பார்த்தேன் கழுகாரே. அதை பற்றி எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது கழுகாரே, என்னை விட்டு விடுங்கள் என்று கேட்டாள். மிகவும் ஆத்திரமடைந்த அந்த கழுகு ஜோஜோ காகத்தை பார்த்து விட்டது. அதன் வழியாக பறந்து சென்ற ஜோஜோ காகத்தை பின்தொடர்ந்து காகம் துரத்தி கொண்டே சென்றது. ஏய் காகமே நில், உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று வெறியோடு துரத்தி கொண்டு இருந்தது. பிறகு இருவரும் அந்த 2 கூடைகளை ஆளுக்கொரு கூடையாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு பறந்து சென்றார்கள். இந்த வெயில் காலத்தில் நாம் மறுபடியும் இந்த காட்டிற்கு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து உணவு சேகரிக்க வேண்டியது இல்லை, இதுவே போதுமானதாக இருக்கும் என்று இருவரும் பேசிக்கொண்டு அந்த பழக்கூடையை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லலாம் என்று அந்த காட்டு வழியாக வந்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது மயிலக்கா அவர்களை கூப்பிட்டது. என்ன மயிலக்கா, நாங்கள் காட்டுக்கு போய் உணவு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், இன்னும் வீட்டுக்கு கூட போகலை. நீங்கள் என்ன விஷயமா எங்களை கூப்பிட்டீங்க என்று கேட்டாள். ஐயோ துணிக்குருவியே, உன்னுடைய குழந்தையும் காகத்தின் குழந்தையும் கழுகாரின் வீட்டுக்கு சென்று அதனுடைய முட்டையை உடைத்து விட்டார்கள். கழுகு மிகவும் கோபத்தோடு ஜோஜோவை துரத்தி கொண்டு இருக்கிறது. நீங்கள் போய் அவனை காப்பாற்றுங்க என்று கூறியது. அப்பொழுது காகமும், ஐயோ இந்த ஜோஜோ வீட்டில் அடங்கியே இருக்க மாட்டான், ஐயோ அது வேறு ரொம்ப மோசமான கழுகு, இப்போ என்ன பண்ண போகிறோமே என்று தெரியலையே என்று நினைத்து துணிக்குருவியும் காகமும் கழுகை தேடி சென்றார்கள். காகமோ தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயத்தோடு இருந்தது. துணிக்குருவி, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது காகமே, தைரியமாக இரு என்று தன்னுடைய தோழிக்கு தைரியத்தை கொடுத்துவிட்டு இருவரும் காட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது அந்த கழுகை இருவரும் பார்த்து விட்டார்கள். கழுகாரே கொஞ்சம் இருங்கள் கழுகாரே, அந்த முட்டையை என் பையன் உடைக்கவில்லை என்று துணிக்குருவி கூறியது. என்ன சொல்கிற குருவியே, இதுதான் உடைச்சதாமா, அந்த மயில் பார்த்தேன் என்று சொன்னது. இல்லை கழுகாரே, அதை ஜோஜோ உடைக்கவில்லை. உங்கள் வீட்டில் ஒரு பெரிய பாம்பு இருந்தது, அதுதான் உடைத்தது. நான் பார்த்தேன். நான் அந்த பாம்பை விரட்டுவதற்குள் அது உங்களின் முட்டையை உடைத்து விட்டது என்று துணிக்குருவி தந்திரமாக ஒரு பொய்யை அந்த கழுகிடம் கூறினாள். அந்த கழுகும் துணிக்குருவி சொன்னதை நம்பிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. பிறகு காகம் துணிக்குருவியிடம், துணிக்குருவியே, இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். என்னை குழந்தையை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி என்று காகம் துணிக்குருவியிடம் கூறியது. ஜோஜோவும் தான் செய்த தவறை நினைத்து வருத்தப்பட்டான். குட்டீஸ்களா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நம் வயதிற்கு மூத்தோர் சொல்லை நாம் கேட்டு மதித்து நடத்தல் வேண்டும். நமது பெற்றோர்கள் நமக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வார்கள். எனவே அவர்களின் பேச்சை மீறி ஒருபோதும் நாம் அதை மீறி நடக்கக்கூடாது. மற்றும் ஒருவருக்கு நாம் இடையூறாக இருந்தால் அவர்களை துன்பப்படுத்தும் விதத்தில் ஏதாவது ஒரு செயலை செய்தால் அது நமக்கே ஆபத்தாக வந்து முடியும். எனவே யாரும் இவ்வாறு செய்யக்கூடாது. ஓகே குட்டீஸ், இன்று கதை முடிந்தது. அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.